உணவே மருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. அயன் தவா எடுத்திருக்கேன். இது கல் சூடாகிடட்டும். சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்க வேண்டியதான். அயன் தவாயில் கம்மியாகவே எண்ணெய் போட்டால் போதும். அது நேச்சுரல் நான்ஸ்டிக்காக யூஸ் ஆகும். பாருங்கள் எப்படி பளபளன்னு நான்ஸ்டிக் மாதிரியே இருக்குது. கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். நார்மலை விட ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் கிண்டி விட்டுக்க வேண்டியதான். நான்ஸ்டிக்கில் சமைச்சிங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. பட் இந்த இரும்பு சட்டியில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் அயன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அயன் ஆட் ஆகிடும். இப்போ உள்ள காலகட்டத்தில் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஃபுட் ஹேபிட் மாற்றிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதிலிருந்து மாத்திரை எடுக்காமல் தப்பிச்சிக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நறுக்குன்னு 2 தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்க வேண்டியதான். ஸோ நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தக்காளி ரொம்ப எடுத்துக்கோங்க. டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம். ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். கொஞ்சம் ஆறுனது. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியில் அரைச்சாச்சு. இப்போ ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி நம்ம அரிசி மாவு தோசை சுட போகிறோம். சூப்பராகவே மாவு பொங்கியிருக்கு. லைட்டாக மேலே நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு தோசை ரெடி ஆகிடுச்சு. மாற்றி போட்டுடலாம். பிளேட்டில் வச்சிடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போது டொமேட்டோ சட்னியும் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக தோசைக்கு டொமேட்டோ சட்னி பொடியோடு நல்லபடியாக சாப்பிட்டுடலாம்.